ஸ்ரீராம நவமி, பங்குனி உத்திரம், தமிழ் புத்தாண்டுன்னு லைனா விசேஷங்கள் வரப்போகுது. ஸ்பெஷலா என்ன பிரசாதம் அல்லது பாயசம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த முக்கனி பாயசம் ரெசிபி. மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகள் சேர்த்து செய்யறதுனால தான் இந்த பாயசம்க்கு முக்கனி பாயசம்னு பெயர். முக்கனி பாயசம் செய்ய ஜவ்வரிசி நல்லா கழுவி ஊற வச்சிடுங்க. பயத்தம் பருப்பை வெறும் கடாயில வாசனை வரும் வரை வறுத்துட்டு கழுவி ஊற வச்சிடுங்க. ரெண்டுத்தையும் பிரஷர் குக்கர்ல போட்டு தண்ணி மற்றும் பால் சேர்த்து பால் ஒரு கொதி வந்த பிறகு குக்கர் மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃபிளேம்ல 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1.5 கப் வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி சூடு பண்ணி கரைச்சுக்கோங்க. பாகு எதுவும் தேவையில்லை. 1 கப் திக்கான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளை கவனிக்க வேண்டிய நேரம். பழங்கள் நல்லா பழுத்து இருந்தா பாயசம் டேஸ்ட் அருமையா இருக்கும். 3 பழங்களையும் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. கடாயில நெய் ஊத்தி முக்கனிகளையும் சேர்த்து நல்லா திரண்டு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு வேக வைத்த பருப்பு ஜவ்வரிசி கலவை சேர்த்துட்டு வெல்லம் வடிகட்டி ஆட் பண்ணிடுங்க. கூடவே ஏலக்காய் பொடி, சிட்டிகை உப்பு மற்றும் பச்சை கற்பூரம் பொடிச்சு சேர்த்துட்டு ஃபைனலா நெய்ல வறுத்த முந்திரி, திராட்சை மற்றும் தேங்காய் துண்டுகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் பாயசம் ஆறட்டும். அடுத்து தேங்காய் பால் சேர்த்து கலந்துருங்க. தேவாமிர்தமான முக்கனி பாயசம் தயார். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.